எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். இந்த ஒரு பழமொழியிலேயே சொந்த வீடு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்பே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஎம்ஐல வீடு வாங்காதீங்க, கடன் வாங்கி வீடு வாங்குறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு. இதை சொல்றதுக்கு ஒரு பெரிய பினான்சியல் எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு சின்ன குழந்தை கூட கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா உண்மையான பினான்சியல் அட்வைஸ் அப்படின்றது எதை வாங்கக்கூடாது என்று சொல்வது கிடையாது, எதை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான். அதை புரிந்து கொள்ள ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்று கிட்டத்தட்ட எல்லா வீட்லயும் கேஸ் ஸ்டவ் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல கேஸ் சிலிண்டர் வந்தப்போ பலரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இது வெடிச்சிடும், இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பயந்தாங்க. அதுக்கு முன்னாடி பெரும்பாலான வீடுகள்ல பயன்படுத்தியது பாத்தீங்கன்னா கெரோசின் ஸ்டவ் தான். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் விபத்துகளை விட கெரோசின் ஸ்டவ்ல நடந்த விபத்துகள் தான் அதிகமா நடந்தது. காரணம் பிரச்சனை கேஸ் கிடையாது, அதை பயன்படுத்தும் முறை. இன்று கேஸ் ஸ்டவ் ஒவ்வொரு வீட்டின் அத்தியாவசிய பொருளா மாறிடுச்சு. அதே மாதிரி தான் பினான்சியல் ப்ராடக்ட்ஸும். ஹோம் லோனா இருக்கட்டும், பர்சனல் லோனா இருக்கட்டும், கிரெடிட் கார்டா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இவற்றில் எதுவுமே நல்லதும் இல்ல கெட்டதும் கிடையாது. அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய பினான்சியல் லைஃப் தீர்மானிக்குது. முதல்ல பேங்க் எவ்வளவு ஹவுசிங் லோன் தரும் அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம். ஹவுசிங் லோனை பத்தி முழுமையா எக்ஸ்ரே ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த சீரிஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போது முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். ஹவுசிங் லோன் அமௌண்ட்டை தீர்மானிக்கிற ரெண்டு முக்கியமான எலிஜிபிலிட்டி இருக்கு. ஒன்னு பாரோவர் எலிஜிபிலிட்டி, இரண்டாவதா ப்ராப்பர்ட்டி எலிஜிபிலிட்டி. இந்த இரண்டில் எது குறைவாக இருக்குதோ அதுதான் ஃபைனலா ஹவுசிங் லோன் அமௌண்ட்டை நமக்கு தருவாங்க. பாரோவர் எலிஜிபிலிட்டியில சேலரி எம்ப்ளாயினா சேலரியை பேஸ் பண்ணியும், பிசினஸ் அப்படின்னா பிசினஸ் உடைய இன்கம் பேஸ் பண்ணியும் உங்களுடைய இஎம்ஐ கெபாசிட்டியை கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி எலிஜிபிலிட்டி. பொதுவா எந்த பேங்க்கும் ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு 100% லோன் தராது. பேங்கோட வேல்யூவேஷன் மற்றும் கிரெடிட் பாலிசி அடிப்படையில் தான் சுமார் 80% வரைக்கும் தான் லோன் தருவாங்க. நீங்க பிளாட் வாங்கி வீடு கட்ட போறீங்க அப்படின்னா லோன் ஒரே தவணையில தரமாட்டாங்க. பிளாட் வாங்குறதுக்கு ஒன்னு, பேஸ்மெண்ட்டுக்கு ஒன்னு, ரூஃப்க்கு ஒன்னு, பினிஷிங்க்கு ஒன்னு அப்படின்னு 4 ஸ்டேஜா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நாம என்ன பிளானிங் செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வீடு வாங்க போறீங்களா அல்லது வீடு கட்ட போறீங்களா, இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். இரண்டாவதா உங்க சேவிங்ஸில் இருந்து எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்கிறது என்பதை கணக்கிடுங்க. அந்த ஷார்ட் ஃபால் அமௌண்ட்டுக்கு குறைந்தது ஒரு 2 லட்சம் ரூபாய் கூடுதலா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ்ல எஸ்டிமேட்டை தாண்டி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, தேவையில்லாம 30 இயர்ஸ் ஆர் 25 இயர்ஸ் உங்க லோனை எடுக்காதீங்க. முடிந்த வரைக்கும் 15 இயர்ஸ்க்குள்ள லோன் முடிகிற மாதிரி பிளான் பண்ணுங்க. இஎம்ஐ கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் செலவு பல லட்சம் உங்களுக்கு குறையும். ஆனா 15 இயர்ஸ் லோன் நான் எதுக்கு எடுக்க சொல்றேன், 30 இயர்ஸ் லோன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உண்மையில எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம அதிகமா செலுத்த வேண்டி வரும். இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல ரியல் எக்ஸாம்பிளோட விரிவா பார்க்கலாம். இந்த எபிசோட்ல பேங்க் ஹவுசிங் லோனை எப்படி கால்குலேஷன் பண்ணுது அப்படின்றதையும், லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய பிளானிங் பத்தியும் பார்த்தோம். இந்த எபிசோட்ல நம்ம ஒரே வரியா சொல்லணும் அப்படின்னா, வீட்டின் விலையை மட்டும் வச்சு பேங்க் லோன் தராது. உங்க தகுதியையும் ப்ராப்பர்ட்டியுடைய எலிஜிபிலிட்டியையும் பேஸ் பண்ணி ஃபைனலா தான் ஹவுசிங் லோன் அமௌண்ட்டை தீர்மானிக்கும். இந்த ஹவுசிங் லோன் சீரிஸை தவற விடாம ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஈஸி பினான்சியல் எக்ஸ்பிரஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேங்கிங் மற்றும் பினான்சியல் எஜுகேஷனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.